ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு முன்பே ரூபாய் 9,000 ஹைக், விரைவில் அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மார்ச் மாதத்திற்கு முன்பாகவே வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 46% அடிப்படையில் அகவிலைப்படிக்கான பலனை பெற்று வரும் நிலையில் மீண்டும் 4% உயர்வு வழங்கப்பட்டு 50% வழங்கப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 1, 2024 முதல் 4% டிஏ உயர்வு வழங்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதிக்குள் அகவிலைப்படிக்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மத்திய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் 4% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் கூடுதலாக ரூபாய் 9,000 சம்பளம் பெறுவார்கள். அதாவது குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 18,000 பெறும் ஊழியர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 9,000 வழங்கப்பட்டால் அடிப்படை சம்பளமாக ரூபாய் 27,000 கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.